இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய கருவேப்பிலை வச்சு தான் ஒரு சட்னி செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கருவேப்பிலை துவையல் தான் செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு வடசட்டி வச்சிடலாம். அதை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு 3 ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் செவந்து வரட்டு. பாருங்கள், பாதியளவு செவந்துருச்சு. நம்ம இதை 1 டேபிள் ஸ்பூனே வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. நீங்கள் பச்சை கடலையாக இருந்தால் முதலே போட்டுருங்க. நான் வறுத்த கடலையும் காட்டி நான் பாதி வறுத்ததுக்கப்புறம் உளுந்து வறுத்ததுக்கப்புறம் போட்டுக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அப்போ கருகாமல் இருக்கும். பாருங்கள், செவந்துச்சு. நம்ம எடுத்துடலாம். இது தனியாக எடுத்துடலாங்க. எண்ணெயிலே நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டுடலாங்க. ஒரு 6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறதுங்க. ஒரு 4-5 பூண்டு இது வதக்கிடலாம். அது கூட 3 பச்சை மிளகா, 2 வரமிளகாய்ங்க, இதே வதக்கிடலாங்க. வெங்காயம் பூண்டு மிளகாயெல்லாம் வதக்கிடுச்சுங்க பாதி. நம்ம இதே சின்ன அளவுக்கு புளி போட்டுக்கலாம். ஒரு 3 கொட்டை அளவுக்கு போட்டுக்கலாங்க. இதே வதங்கினா நல்லா வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. சட்னிக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுக்கலாங்க. பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் பருப்பு வறுக்கிறப்பவே போட்டு வறுத்துக்குங்க. அடுத்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நான் இளந்தலையே எடுத்துக்கிறதுங்க. முத்துந்தலை வேண்டாம், நல்லா இளந்தலையே எடுத்துக்கோங்க. அப்படியே நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெயிலே போட்டு வறுத்து எடுத்துடலாம். கருவேப்பிலை இப்படியே வதக்கி விடுங்க. நல்லா ரொம்ப வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு சுருண்டு வந்தால் போடுங்க. அப்போ சட்னி பச்சையாக இருக்கும். இந்தளவுக்கு வதக்கினா போடுங்க. நம்ம அடுத்தது நான் தேங்காய் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் தேங்காய் துருவாமல் இருந்ததுன்னா சின்ன மூடி ஒன்று எடுத்துக்கோங்க. நான் துருவணுங்காட்டி சின்ன கப்பில் 1 கப் எடுத்துக்கிறேன். அது போட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாங்க. வதக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்தது ஆறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாம். லைட்டாக குறைப்பாக லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாங்க. இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்தளவுக்கு அரைச்சா போதுங்க பருவருன்னு. அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு அரைச்சிக்கலாம். இதை போட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வைக்க வேண்டாங்க, குறைப்பாக வச்சுக்கலாம். கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இட்லி தோசைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.